ஊரண்ணா உனக்கு என்ன பேராண்டி ஏவாட்டி போச்சு தாத்தா தூரி அழிஞ்சாரு உண்டமாயிருக்கு அம்மானே உன்னோடக்கா மச்சான படத்தான் சொல்லி டக்கெட்டு வச்சு பைக்கு படிக்கிறேன் உண்டமாயிடு ஐயா என்ன யாரு நானே என் குடும்பத்து நிலைமை நினைச்சு ரொம்ப புலம்பிட்டு இருக்கிறேன். மனசார இப்பதான் புதுசா கல்யாணம் பண்ணிருக்கிறேன். கல்யாணம் பண்ணி என் புருஷன் என் கூட ஆள் கூட என் கூட சந்தோஷமா இல்லாம மனசார வேலைக்கு போறாரு. எதுக்கு புடைக்க தெரியாத புண்டையாட்டு என்ன சொல்லி கொடுத்துருக்கேன். என்னது புடைக்கிற மாதிரி இருந்தா என் பேச்சு கேட்கணும். எப்படி? ஆமா கல்யாணம் இப்பதான் பக்கமா 6 மாசம் தானே ஆகுது. எங்க அது வந்து பால் குடிக்க வருதா சாமி? எப்படி? அதான் 6 மாசம் தான் ஆகுது. நான் என்னென்ன சொல்லி கொடுத்தேன் ஏதாவது ஒன்னா செஞ்சியா இல்லையா? இல்லையா. என்னது? ஆமா உங்க வீட்டுக்காரர் எங்க போயிட்டாரு? எங்க வீட்டுக்காரரு உள்ளூர் வியாபாரத்துக்கு போயிட்டாரு. உள்ளூர் வியாபாரத்துக்கு போனா 6 மாசம். போனா 6 மாசம் இங்க வந்தா 6 மாசம். ஆமா அந்த 6 மாசம் வந்து என் கூட சந்தோஷமா இருக்கிறது இல்ல. அவங்க அப்பா அம்மா அவங்க தம்பி அவங்க தங்கச்சி அவங்க கூடயே காலத்தை கழிக்கிறது. 24 மணி நேரம் அவங்க கூடயேதான். 24 மணி நேரமும் அவங்க அப்பா அம்மாவை பத்தியே நினைக்கிறது. எத்தனை நாளதான் இப்படி இருந்துட்டேன். இனிமே நான் சொல்லி தர மாதிரி பொழைச்சிக்கோ. எப்படி? ஆமா உங்க வீட்டுக்காரருக்கு வேலைக்கு போயிட்டு வந்தா பணத்தை எங்க தருது? பணத்தை எங்க தராருன்னு கேக்குறியா? ஓ என்கிட்ட குடுக்கறாரு நினைக்கிறியா? என்கிட்ட எங்க குடுக்கறாரு? வேலைக்கு போயிட்டு வந்த உடனே நேரா போறாரு உள்ள. எங்க? அவங்க அப்பா அம்மாவை பாக்குறது. போன உடனே அவங்க அப்பா அம்மாவை பார்த்து சாப்பிட்டீங்களா வச்சீங்களான்னு கேட்டுட்டு உடனே போயிட்டு வந்த காசு பணத்தை பூரா அங்க கொடுக்கறது. என்கிட்ட ஒண்ணும் கொடுக்கறது இல்ல. சில்லறதை விடுறாளா? எல்லாமா பதுக்குத்துவேன். அப்புறம் இனிமேல் ஏதாவது இப்ப வேலைக்கு போயிட்டு வந்தா அந்த பணத்தை நீ வாங்கி வச்சு பழகு. நான் வாங்கி வச்சு. ஆமா சரி சரி. இந்த வீட்டு வேலை யாரு செய்யறது? கல்யாணம் பண்ணி 1 மாசம் கூட முழுசா ஆகல. கடாதமா எலும்புகுது. பத்து மணலே எல்லா வேலையும் வீட்டுல வாச கூட்டுறது, தெளிக்கிறது, சோறாக்குறது, அண்டா குண்டா கழுவுறது, அத்தனை துணிமணியும் நான் தான் துவைக்கிறேன். துவைச்சு இலைச்சி எருமையா போயிட்டேன். எல்லா காய் பதுக்கு இல்ல. எல்லா பண்ணி எல்லாரும் பதுக்கு போய் எலும்பு போகுது. என்ன பாட்டி சொல்ற நீ? நான் சொல்லி தர மாதிரி பொழைச்சுக்கோ. காலையில எந்திரிச்சா பச்சை தண்ணி பல்லுல படுறது இல்ல. பச்சை தண்ணி பல்லு படுறது இல்ல. திங்கறதெல்லாம் 10 இட்லி தான். என்ன பாட்டி? அதாவது பேத்தி சரி இதுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டுனா ஒரே முடிவு தான். என்ன பண்றது? இனிமேல் வீட்டு வேலை நீ செய்யக்கூடாது. அப்படின்னா உன்னுடைய நங்கையா இருக்கல சிவரஞ்சன் அவனுக்கெல்லாம் வீட்டு வேலை எப்ப சொல்லி தருது? ஆமா ஆமா வயசு பிள்ளை வீட்டுல இருந்து என்ன பண்றா? என்ன பண்ற? ஆட்டிக்கிட்டு எடுத்து மாட்டிக்கிறா. என்னத்த சைட்ல எடுத்து மாட்டிக்கிட்டு போற காலேஜுக்கு. ஒட்டப்பள்ளிக்கு எதுக்குமா படிப்பு? வீட்டு வேலை ஒழுக்கமா செஞ்சு பழகினாதான் போற இடத்துல நல்ல பேர் வாங்க முடியும். ஒரு சுடுதண்ணி காய வைக்க தெரியுமா அவளுக்கு? அதானே ஒண்ணும் தெரியாது. இனிமேல் அவளை வந்து பள்ளிக்கூட போக வைக்க கூடாது. சரி வீட்டு வேலையெல்லாம் சொல்லி கொடுக்கணும். ஆமா அதனால இனிமேல் வீட்டு வேலையெல்லாம் நங்கையா தான் செய்யணும். அது மட்டுமா? என் மாமனார் மாமியா ஒரு வேலை செய்யறது இல்ல. தின்னுபுட்டு வீட்லயே இருக்கிறது. தின்னுபுட்டு திண்ணையிலேயே. அதான் திண்ணையில திங்கிறது தங்குறது. தின்னுபுட்டு அந்த கட்டிலே 2 பேரும் படுத்துக்கிறது. வயசு புள்ள நீ தனியா இருக்கிற. நானு அந்த தலகாணி இறுக்கி கட்டி படுத்துக்கிறேன். இனிமேல் அப்படி இருக்காத. இனிமேல் அவங்களையும் வேலை வாங்க வைக்கணும். எப்படி? ஆமா அவங்களையும் விடக்கூடாது. என்னத்துக்கு விடணும்? என்ன விடணும்? இனிமேல் நீதான் எல்லாமே. எங்க அப்பா அம்மா வீட்டுல இருந்து என்னென்ன நான் கொண்டு வந்திருக்கிறேன். என்னென்ன கொண்டு வந்த? எத்தனை சீர்வரிசை. ஐயோ பொட்டி பொட்டியா கொண்டு வந்தியா? ஆமா வண்டி வண்டியா கொண்டு வந்தியா? அத்தனை கொண்டு வந்தேன். எல்லா பணத்தையும் அவங்க வச்சுக்கிறாங்க. எல்லாத்தையும் அவங்க வச்சுக்கிட்டு எல்லாம் நீ செய்யறது. என்னத்துக்கு நான் செய்யணும்? உன் புருஷன் கொண்டு வந்த காசு எல்லாம் உங்க அத்தைகிட்ட கொடுத்துறது. இனிமேல் ஏதாவது ஒரு பால் பாக்கெட் வாங்குறோம் சரி, ஒரு டீ தூள் வாங்கினாலும் சரி, ஒரு கடைக்கு போய் ஒரு செலவு வாங்கிட்டு வந்தா, ஒரு பாக்கெட் வாங்கினாலும் சரி, ஒரு பாவாடை வாங்கினாலும் சரி, அவங்க இனிமே உங்க அத்தைகிட்டே கேக்குறது உள்ள இது போடுங்க பிரா பாட்டி. என்ன பாட்டி இப்படி பண்ற? அது வாங்கினாலும் புருஷன்கிட்ட கேட்டுதான் வாங்கணும். புருஷன்கிட்ட கேக்குறதா? இனிமேல் புருஷன்கிட்ட கிடையாது. புருஷன்கிட்ட கேட்டா கூட நம்ம புருஷன் விடலாமே. ஆமா அதுக்கு கூட எங்க அத்தை மாமியாவை தான் நம்ம பார்க்கணும். இனிமேல் யாருக்கிட்டையும் எதுவுமே கேட்க கூடாது. அதனால எல்லா வரவு செலவு கணக்கெல்லாம் உங்ககிட்ட தான் இருக்கணும். அதனால இதுக்கு ஒரு முடிவு. இன்னைக்கு
எங்க மாமனாரு மாமியாரு போட்டு வெளுக்கிற வெளுல அத்தனை வேலை அவங்க தான் செய்யணும். ஆமா, இனிமே எல்லாம் செய்யக்கூடாது. ஆமா, சரியா பாட்டி? இத்தனை நாளா நான் 7வது நாளா இருந்துட்டேன். நீ வந்து எனக்கு புத்தி சொன்ன பாரு. என் பேச்சு கேட்டீங்களா? என்ன திரும்ப பண்ணிட்டு இருக்காங்க? என்ன பண்றாங்க? எல்லாம் கிளம்பிட்டாங்க. எல்லாரும் இந்த ஊர்ல இருக்கிற பொம்பளைக்கு பூரா எங்க பாட்டியா மாதிரியே பேச்சு கேளுங்க. சக்கராச்சி படிக்கலாம், சக்கராச்சி படிக்கலாம். எங்க பாட்டியா சொல்றதே எல்லாரும் கேளுங்க. எல்லா மருமகளும் மாமியாருக்கு இப்படியே கேளுங்க. ரைட். அடுத்தது அந்த அக்கா சொல்லி கொடுத்துட்டு வந்தாங்க. ஜெயலட்சுமி, என்ன காரணம்? ஏன் இப்படி திடீர்னு கூப்பிடுறியே? என்னாச்சு? இவ்வளவு நேரம் அத்தை உங்களை கூப்பிட்டு இருக்கிறேன். நீங்க மட்டும் வந்துருக்கீங்க. எங்க மாமா என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? அதாவது இப்பதான் காலை உணவு உண்டுட்டு சற்றே கொஞ்ச நேரமாச்சு படுத்து தூங்கலான்னு 2 பேரும் இப்பதான் ஒன்னா ஒரே கட்டுல படுத்தோம். ஒரே கட்டுல 2 பேரும் ஒன்னா படுத்தாங்களா? உங்க மாமா தூங்கிட்டு இருக்காரு. என்னமோ மருமகன் திடீர்னு கூப்பிடுறாளேன்னு நான் வந்தேன். அப்படியா? எங்க மாமாவும் தூக்கம் தெரிஞ்சு. அம்மா நல்லா இருக்கியா? சரிம்மா. ஏன் ஜெயலட்சுமி என்ன சமாச்சாரம் இப்படி கூப்பிடுறியே? இத்தனை நாளா? சரி. ஆமா, 2 பேரும் முதல்ல சாப்பிட்டீங்களா? சாப்பாட்டுக்கு என்ன குறைச்சல்? மருமக தலவாழ இலை, முதல் வாழ பழம், முத்திரைக்கை நெய் இல்லாம சோறையே போட மாட்டான். ஒரு படி சோத்துக்கு 1/4 லிட்டர் நெய் ஊத்திதான் எங்களுக்கு சோறே போடுவா. இவங்க எல்லாம் தின்னு நல்லா இருக்கிறாங்க. என் பொழப்பு தொரி பொழப்பா இருக்குது. கண்ணே, என்னடா புண்டவாயா காட்டினி அவங்கிட்ட சவுண்ட் மட்டும் வருது. அந்த பையன் நான் பார்த்துட்டு யாரு? ஏன் மருமகளே, என்ன காரணம்? என்ன காரணமா? அத்தை, எத்தனை நாளா உங்க பையன் உங்களுக்கு பையனா இருந்தா, இதுக்கு மேல கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டீங்களா? அவரு எனக்கு புருஷன், உங்களுக்கு புருஷன். 1000 புருஷனா இருந்தாலும் உங்களுக்கு 1000 பையனா இருந்தாலும் தினமும் வேலைக்கு போறாரு. ஆமா, வேலைக்கு போறாரா இல்லையா? அப்படி வேலைக்கு போயிட்டு வந்தாலும் ஒரு பொண்டாட்டிக்கு பூ வாங்கிட்டு வரதா இருந்தாலும் சரி, பொண்டாட்டிக்கு ஒரு வளையல் வாங்கிட்டு வரதா இருந்தாலும் சரி, எல்லாத்துக்கும் யார் எதிர்பார்க்கிறாரு? ஏங்க என்னங்கிட்ட கேட்பாரு. அம்மா என் பொண்டாட்டிக்கு நான் பூ வாங்கிட்டு போறேன், பொட்டு வாங்கிட்டு போறேன், ஒரு புடவை எடுத்து கொடுக்கறது என்கிட்ட கேட்டுதான் செய்வாரு. என்னத்துக்கு கேட்கணும்? இத்தனை நாளா மனசார இத்தனை நாளா பையன் கொடுக்கறதா, இத்தனை நாளா உங்களுக்கு செஞ்சால கட்டிய மனைவி யாருக்குறல என்கிட்ட கேட்காம ஏதாவது பண்ணலாமா? ஒரு பூ வாங்கிட்டு வந்தா இருந்தாலும் சரி, ஒரு பொட்டு வாங்கிட்டு வரதா இருந்தாலும் சரி, எதுக்கு முன்னாடி உங்ககிட்ட கேட்கணுங்கிறேன்? என்னது கேட்கணும்? கல்யாணம் கேட்டு வாங்குறதாமா வழக்கம். என்னமா அது திடீர்னு? ஏயா பாவி மனசா, நீங்க எல்லாம் நல்லா இருப்பீங்களா? நாசமா போயிருவீங்க, அழிஞ்சு போயிருவீங்க. கல்யாணம் பண்ணி வச்சுங்களே, கல்யாணம் பண்ணி வச்ச உடனே ஒரு பையன் ஒரு பொண்ணும் தனியா இருக்கணும் கொஞ்சமாவது நீங்க யோசிச்சுங்களா? தனி கொடுத்தனம் போகணும். நீ தனியா இருக்கணும்னு ஆசைப்படுற. அப்ப அதனாலதானே ஏங்க நீங்க தனியா இருக்கணும்னு ஆசைப்படுறாங்க. பொண்ணு பொருள்லாம் கொடுத்து கூட அந்த பக்கம் அரண்மனை இருக்கு. அதனால இதே மாதிரி ஒரு அரண்மனை உண்டு செய்து அவங்கள தனி கொடுத்தன வச்சிடலாம். உன் சந்தோஷம் எப்படி?
நாங்க இதனால வரைக்கும் பாவிச்சு வந்தோமே, ஏதாவது அடுத்த வீட்டு பிள்ளை நாங்க மனதில் நினைச்சிருப்போமா? ஏனம்மா எங்களுக்கு இப்படி ஒரு சோதனை? கண்ணே கண்ணே, அம்மா மருமகள் என்று பாராமல் படிக்கு நான் பெற்ற மகள் போல எண்ணி வந்தது. அமைதி அமைதி. மருமகள் என்று நினைக்காம பெத்த மகள் போல நினைச்சு உன்னை வளர்த்துனேன் ஜெயலட்சுமி. எதை போட்டுபடி அடியாடி அடிக்கிறிய மனசு என்ன இரும்பா இல்லை என்னமா நாங்க குற்றம் செய்தோம்? மனசார ஒரு கல்யாணம் பண்ணி வச்சா மச்சான், ஒரு கல்யாணம் பண்ணி வச்சா ஒரு புருஷனையும் பொண்டாட்டியும் தனியா விடணுமா இல்லையா? பொழுது போறதா அடித்தோளுக்கு வேலையா? போறாங்க. ஒரே கட்டிலையும் 2 பேர் படுத்துக்கிறது. கட்டில 2 பேர் படுத்துக்கிட்டு என்ன வேலை செய்யணும்? வயசான காலத்துல உங்களுக்கு தேவையாது கண்ணே. அதாவது ஒரு வயசு புள்ள நாளு பண்ணி வச்சுட்டு நான் எப்படி இருக்கிறது? சரியா என் புருஷன் நடத்தி அவுட்டு போட்டு தவிர படுத்துக்கிறேன். என் புருஷன் எனக்கு வேணாம், நீ வந்து வா போயிரு. கண்ணே, நாங்க வயசான காலத்திலையும் சரி. அப்பயும் பாரு இந்த கிழமை போய் போய் பொண்டாட்டி பின்னாடியே அப்படியே ஒட்டுறான், நெறிகிறான். அப்படியே நான் கேட்கிறேன் கண்ணு, என்ன குற்றம் செய்தோம்? பின்னாடி வாங்க. என் இடத்துல என்ன தப்பு கண்டுபிடிச்ச, என்ன தவறு கண்டுபிடிச்ச? ஒரு எல்லளவு தவறு நீ சொல்லிரு. நீ அடிக்கிற அடி நான் வாங்கிக்கிறேன். நீயும் ஒரு பொம்பளை தானே, நானும் ஒரு பொம்பளை தானே. ஆமா, நீயும் என் இடத்துல இருந்து தான் வந்திருப்ப. ஆமா, அப்படி இருந்தாலும் கல்யாணம் பண்ணவே கல்யாணம் பண்ணி என் புருஷன் கூட ஒரு கொஞ்ச நேரம் நான் சந்தோஷமா இருந்தேனா? ஒரு தனியா அந்த பக்கம் இந்த பக்கம் நாங்க போனோமா? என் புருஷன் எனக்கு இந்தாரி அப்படின்னு ஒரு பூ வாங்கிட்டு வந்திருப்பாரா, ஒரு பொட்டு வாங்கிட்டு வந்திருப்பாரா, ஒரு வளையல் வாங்கிட்டு வந்திருப்பாரா? இதுக்கெல்லாம் காரணம் யாரு? நீதானே. நீ சரியா இருந்திருந்தா, நீ சரியா இருந்து இந்த மாதிரி பொண்டாட்டிக்கு இதெல்லாம் பண்ணணுப்பா அப்படின்னு ஒரு பெத்த தாய் இருந்து நீ சொல்லியிருந்தா உன் பையன் சரியா இருந்திருப்பான்ல. இதுக்கெல்லாம் காரணம் யாரு? நீதாடி. யாரு கேவடியா? நீதாடி. அம்மா இருமா, உனக்கு பூவு பொட்டி சாப்பாடு துணிமணி ஏதாவது குறைகள் உண்டா? அனைத்தையும் என் மகனிடத்துல சொல்லி வேணுங்கிறதெல்லாம் மருமகளுக்கு வாங்கி கொடுவா. மயிருக்குன்னா உங்ககிட்ட கேட்கணுங்கிற கட்டின பொண்டாட்டிக்கு வாங்கி தரதுக்கு, ஒரு புருஷன் கட்டின பொண்டாட்டி வாங்கி தரதுக்கு எல்லாத்துக்கும் அப்பா அம்மா கிட்ட கேட்கணும். அவன் சம்பாதிக்கிறான், அவன் சம்பாதிக்கிறான், அவன் காசு போட்டு அவன் வாங்கி கொடுக்கணுமா இல்லையா? அதாவது சிறு வயதில் இருந்தே நாங்கள் எங்கள் பிள்ளையாக வளர்த்து எங்கள் வார்த்தைக்கு மீறி மறுவார்த்தை பேசாம இருந்து விட்டான். இப்பதாமா கல்யாணம் செய்து கொடுத்தோம். என்ன சொல்லிட்டு ஐயா, அடிக்க வேண்டாம், உடைக்க வேண்டாம். மனசுல இருக்கிற குறையை நீ சொல்லு, நான் தீர்த்து வைக்கிறேன். அதை விட்டுட்டு வயசான காலத்துல என்ன அடிச்சாலும் பரவாயில்ல, என்ன அடிச்சாலும் பரவாயில்ல, நான் தாங்கிட்டேன். சரி,
என் கணவரை என் புருஷனை அடிக்காதே. வயசான காலத்துலங்கிறானே வயசானவனுக்கு எதுக்கு இந்த நகலட்டு? எனக்கு பாரு பூரா எல்லாம் பித்தாளையும் எனக்கு போட்டுக்கிறான். உங்களுக்கு பாரு வைரத்துலதான் வைர நெக்லஸ் இல்லம்மா அதாவது அத்தை களத்துல இருக்கிற பயமெல்லாம் ஜொலிக்குதுன்னு நீ நினைக்கிற. நம்ம நாட்டுல இருக்கிற பொண்ணும் பொருளும் அனைத்துமே உனக்கு தானம்மா. வேற யாருக்கு கொடுக்க போறோம் சொல்லு? அந்த புழுலே எனக்கு வேணும். அம்மா நீ வந்து சரியா இருந்தா உன் பையன் சரியா இருப்பான்ல. அது இல்லாம உனக்கு பாரு ராஜு கோட்டு உனக்கு எதுக்கு? என் வயசான காலத்துல உனக்கு எதுக்கு உனக்கு எதுக்கு என்ன கோட்டு? இது பரம்பரையான கோட்டு அணிந்து கூடிய சொத்து இது. அதனால இன்றைக்கு புதுசா நாங்க அவுத்து வைக்க முடியுமா? அப்படியா? அப்படின்னா இதுக்கு மேல உன் பையன் தான் இந்த நாட்டால போறான். அந்த உன் பையனை கொடுத்துருவோம்ல. நீ எல்லாத்துக்கே போட்டுட்டு இருக்கிற அவரு அவரையா அவரு உனக்கு எதுக்கு வயர் நெக்லஸ் வயர் சோடு இருக்கு அவரு அவரும் இதுக்கு மேல மருமகன் நான் வந்துட்டு இல்ல. எல்லாமே எனக்கு தானே எல்லாமே எனக்கு தானே. நாட்டுல கூடிய அத்தனை பொண்ணு எனக்கு தானே. சொல்லு என்ன சப்போர்ட் பண்ணி சொல்லு. சப்போர்ட் பண்ணதா சொல்லு. எல்லாமே மருமகன் தான். அப்ப எல்லாமே என் கழுத்தில் இருக்கிற வைர நகைகள் எல்லாம் என் புருஷன் எனக்கு சம்பாதிச்சு போட்டது. நீ கேட்கறதுக்கு என்ன உரிமை இருக்குது? ஓஹோ எப்படி என் புருஷன் நம்ம பொண்டாட்டி இப்படி வைரத்தை பூட்டி இருக்கணும்னு சொல்லி ஒரு ரூபா சேர்த்து வச்சு எனக்கு போட்ட நகை நட்டு வைர அட்டிக வைர நெக்லஸ். நீ கேட்கறதுக்கு என்ன உரிமை இருக்குது? உனக்கு தர முடியாது. சம்பாதிச்சானா? என் புருஷன் சின்ன வயசுல இருந்து ஊரூரா போய் தேசம் விட்டு தேசம் போய் கடலை விட்டு கடலை போய் சின்ன வயசுல இருந்து ₹1 ₹2 சேர்த்து உங்களுக்கு சம்பாதிச்சு கேவடியா உங்களுக்கு போடல. அத்தனை என் புருஷன் எனக்கு சம்பாதிச்சு வச்சது. யாரையும் வந்து நொட்டிட்டு போக அவரு எல்லாமே எனக்கு சொந்தம். ஏங்க இங்க வாங்க கண்ணு. என்னங்க இதெல்லாம் கேக்குறேன் இல்ல அம்மா. ஏய் நீ இருமா அவசரப்படாத. அம்மா எனக்கு சொந்தம். சரி இதுக்கு மேல நீ எனக்கு வந்து அடிமை. சரிம்மா எல்லாத்தையும் எல்லாமே உனக்கு தான் சொந்தம். எனக்கு தான் சொந்தம். அவரு நினைக்கிறது என்ன? உன் கண்ணுக்கு முன்னாடி எல்லாமே 4 பேத்துக்கு முன்னாடி கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன். நான் பொண்ணும் பொருள் அனைத்துமே அங்க வச்சிருக்கிறது பூராமே உனக்கு தானம்மா. எனக்கு பின்னிட்டு யாருக்கு கொடுக்க போறேன்? அந்த பொண்ணு பொருள் எல்லாம் எனக்கு தானே. அது அங்கேயே இருக்கட்டும். நீ போட்டிருக்கிறது எல்லாம் யாருக்கு? எல்லாம் உன் பையனுக்கு எனக்கு தானே. அப்ப எல்லாத்தையும் அவுத்து எனக்கு கொடு. அவர் யாருக்கு கொடுக்குறோம்? என் மருமக என் நகைங்களை ஆசைப்பட்டு கேக்குறா. கொடுக்கறது என்ன தப்பு? இது என் கணவர் கட்டிய மாங்கல்யம். ஆமா இது மட்டும் எதுக்கு போடுறது? இது என் புருஷ காசு தான் சம்பாதிச்சது. கழுத்தில் இருக்கக்கூடிய மாங்கல்யம் தர முடியாது. சரி போ போச்சு போ. ஏய் அவரே சரி நான் பாரு எப்படியாப்பட்ட புடவை நான் கட்டியிருக்கிறேன். பழைய புடவை நான் கட்டியிருக்கிறேன். இவனுக்கு எதுக்கு பட்டாட? உனக்கு எதுக்கு பட்டாட? புடவை அவர் நான் கட்டணும். அவரு புடவையா? அவரு எங்கடா இதெல்லாம் போய் அங்க வச்சு வித்துரு. ஓ வாங்க
வயசான காலத்துல நிக்க அதாவது தலையில பின்னது பாருயா அப்படியே ஒண்ணும் தெரியாதனால அப்படியே நட்டது தெரியுது அப்படியே இதெல்லாம் பாவமா தெரியலையா வயதான காலத்துல மச்சம் சாயலாம் கண்ணே ஏய் அதாவது பெரியவங்க சொல்லுவாங்க பெரியவங்க வாயில விழுவாதம்மா ஆசீர்வாதம் வாங்கன்னு சொல்லுவாங்க என் வாயால நான் அதை சொல்ல விரும்பவில்லை ஆனால் இப்பயே சொல்றேன் எனக்கு கிடைச்ச மருமகள் மாதிரி வேற யாருக்கும் கிடைச்சிருக்க மாட்டாங்க கண்ணே உன் ஆசீர்வாதம் எனக்கு ஒண்ணு தேவையில்ல உன் ஆசீர்வாதம் இல்லாட்டி எனக்கு இதாச்சு சரியா இதுக்கு மேல என் புருஷன் எனக்கு நான் அவருக்கு சரி என்ன தலையை உங்களுக்கு இருக்குது மணிமகுடம் மணிமகுடம்